சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா சரவணா சண்முக சங்கரன் மைந்தனே சச்சிதானந்தனே சர்க்குருநாதனே குமரனே தேவனே குழந்தை வடிவேலனே மருகனே மலைவாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா கந்தனே கடம்பனே கைலை வாழும் குமரனே கார்த்திகை தேவனே கார்ணிய சீலனே மால் மருகனே மலைவாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா சுவாமி மலைவேலனே சக்தி சிவபாலனே சுவாமி மலைவேலனே சக்தி சிவபாலனே இருத்தனே நாதனே திருப்பரங்குன்ற வேலனே திருப்பரங்குன்ற வேலனே மாமருகனே மலைவாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா பழனி மலைவேலனே பால குருநாதனே பழனி மலைவேலனே பால குருநாதனே ஏறுமயில் ஏறி விளையாடும் அன்பர் பாலனே கார்சீலனே கருநாதனே ஓங்கார ரூபனே பழனியப்பா ஞான பழனியப்பா பழனியப்பா ஞான பழனியப்பா திருச்செந்தூர் வேலனே திருமலை நாதனே திருமலை நாதனே திருச்செந்தூர் வேலனே திருமலை நாதனே
திருமலை நாதனே புள்ளிமயில் ஏறி வரும் வள்ளி மணவாளனே வள்ளி மலநாதனே பால்மருகனே மலை வாசனே ஓங்கார ரூபனே ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி சுடலையோட திருக்கதையே சுட்டகதை குறைகள் பாட கணபதி அருள் புரியா எடுத்த சில கதைகள் பாட ஈசன் பகவானே அருள் புரியா சொன்ன கதை குறைகள் பாட சொன்ன கதை குறைகள் பாட அப்படி கொண்டார கரையடில ஆண்டவன் சுடல ஐயா மாயானத்தில் நின்று கொண்டு மாயாண்டி வேட்டையாட மாந்திரவாதி விரும்புலைய ஏழு கடாரம் திருவி ஏற்ற உள்ளே இடும் வேலையில செஞ்சுடல மாயாண்டி அவ்வரளி சிவரளி அமல் பறகு வலது புறமேசையெல்லாம் அருகு வல்லையம்மா துடுக்கி இடது புறமேசையெல்லாம் வீட்டி போல துடிக்குதையா ஏ விரும்புலையா ஏ காளி புலையா நான் இல்லாத நேரத்துல நீ அம்பலம் பண்ண வந்திருக்கியாடா இந்த கொட்டார கரையில நீ முன்ன போ உன்னை நான் பின்ன விட்டு வாருண்டா ஆமா ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல சுடல ஐயா சுடுகாடு சாம்பலை சுடலை அள்ளி கொண்டோ அந்த கொட்டார கரையதற்கு ஐயா கரையதற்கு பகவதி வாசலுக்கு வாராரு ஏற்றுமவன் சுடல ஐயா அப்படி சுடுகாடு சாம்பலைத்தான் சுண்டு வாராம் பகவதி மேல சுடுகாடு சாம்பல் பட்ட போது சுக்கு சுக்கா தெரிக்குதையா ஏ விரும்பலையா போட்ட விலங்கானது மாந்திரம் தந்திரம் எல்லாம் படிச்சு வந்தவன் நீ மையால மணி விளக்கில் தானா பிறந்தவன் நீ மையால விலங்கு போட்டிருக்க என்று சுடுகாடு சாம்பலை அள்ளி அம்மா மேல் சுண்டினார் சுக்கு சுக்கா நொறுங்குது அந்த மையான சாம்பலுக்கு விலங்கு சுக்கு சுக்கா வாய் போட்டு திறந்தது மகனே மாயாண்டி வந்துட்டியான்னா ஏ சுடல ஏ அம்மா பகவதி அம்மா திரவிய நடுவ சிந்தி கிடக்க களவு செய்த கல்வன் யாரு சொல்லு யாரு தூத்து தொடச்சு அழிட்டு போனது யாரு சொல்லு என்று ஆண்டவன் மாயாண்டி சொல்ல அம்மையா நம்பிக்கை பகவதியானவள் என் மாயாண்டி சுடலை அழைத்த அழைத்தோ என் மகனே சுடல ஐயா சுடல ஐயா என் மகனே சுடல ஐயா சுடல ஐயோ இதுவரைக்கும் எங்க போன கட்டும் கூலஞ்சு போச்சு போச்சு காவலும் அழிஞ்சு போச்சு காத்திருந்த திரவியத்த கல்வன் கொண்டு போனானப்பா ஏடி வச்ச திரவியத்த திருடன் கொண்டு போனானப்பா என் மகனே சுடலையா பணம் போனா போகட்டுண்டா அம்மா பணம் போனா தேடிடுவேன் பாலகனே எங்க பாப்பே
சுத்து போனா தேடிடுவேன் சுடல ஒண்ணு எங்க பாபோ பகவதியா சொன்ன போது பகவா மகமாயா அம்மா அம்மா பகவதிய களவு செய்த கல்வனை கண்டிப்பா நீ சொன்னையா அவனை கருவறுத்துவாரே நம்மா கொள்ளையிட்ட புலையனை உணவுடனே சொன்னையா அவனை கொடியெடுத்து நான் வருவேன் சொன்ன போது சொல்லுவாளாம் பகவதியா என் மகனே மாயாண்டி களவு செய்த கல்வன் சாதாரண கல்வன் என்றால் அம்மா சொல்லுவேன் அப்பா அவன் பெரிய ஒரு மாந்திரவாதி அல்லவா மாந்திரவாதி காளி புலைய மகனே ஐயா என் மகனே சுடலையா சுடலையா அப்பா இந்த வார்த்தை சொல்ல இந்த வார்த்தை சொல்ல என் மகனே சுடலையா சொல்ல அப்ப களவு செய்த கல்வனவா பொல்லாத பொலையனப்பா என் மகனே மாயாண்டி மலையாள தேசத்தில பெரிய மாந்திரவாதி பெரும்புலைய போக வேண்டாம் என் மகனே பொல்லாத தேசம் அப்பா அது பின்பெருத்த கண்பெருத்த சீமையப்பா கலிபெருத்த ராட்சி கண்டா மலையாளம் போன யானா ஆறு கண்ணு நம் மச்சான் என்று கூப்பிடுவா மாளிகைக்கு அழைத்திடுவா கொல்லிக்கண்ணு பாதவத்தி கூப்பிடுவா கைய தட்டி சாத்து காலை சக்கலத்தியோ சாட காட்டி கூப்பிடுவா மாமன் என்ப மச்சான் என்பா மாளிகைக்கு அழைப்பா அத்தான் என்பா அரண்மனைக்கு அழைப்பாள பாம்பெடுத்து மேல போடோ சுடல அடி கொண்ட மலையாளம் எடுத்து மேல போடோ குடி கொண்ட மலையாளம் என் மகனே மாயாண்டி உன்னை இப்பம் கண்டானா உன்னை இப்பம் கண்டானா கொலையும் பிடித்தடைப்பான் அப்பா சுடர மாயாண்டி மலையாள தேசத்திலே வேற்று பெற்றவர்கள் வந்தாரே ஆனா மாச்சார்கள் வந்தா உடனே கூப்பிட்டு கேட்பாங்க உனக்கு எந்த ஊரு எந்த நாடுன்னு கேட்பாங்க ஐயா. ஆமா அது மட்டுமல்ல ஆமா மலையாள தேசத்திலே பொய் களவு இருக்கக்கூடாது. ஆமா பொய் இருக்கக்கூடாது களவு இருக்கக்கூடாது. பழகினா உயிரை கொடுக்கக்கூடிய ஆமா மலையாள தேசம் மலையாள சீமை. அப்பேற்பட்ட மக்கள் நல்வர்களாக இருந்தாலும் புலையன் பொல்லாத புலையன் உன்னை கண்டா உடனே பிடித்தடைப்பான் அப்பா. அது மட்டுமல்ல மலையாள தேசத்திலே அச்சு பெண்கள் நிறைந்த இடம். அச்சு பெண்களில் நிறைந்த இடம் மலையாள சீமை. அதனால நீ போக வேண்டாம் அப்பா. அவன் பார்த்தார் மாயாண்டி அம்மா அம்மா களவு செய்த கல்வனை சொல்லு அவனை கருவறுத்து நான் வருகிறேன். அம்மா கொள்ளையிட்ட புலையனை சொல்லு அவனை கொடியறுத்து நான் வருகிறேன். அம்மையா வாழ்த்தி வரம் தரல எல்லாருக்கும் ஒரு வல்லையம் கோயில்ல அந்த வல்லையத்தால ஒன்னு அடிப்பேன்.
எனக்கு போவதுக்கு நீ வரம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ. அண்ணாருக்கு ஒரு சொடல கையில பொந்தன் தடி, அந்த பொந்தன் தடியால ஒன்னும் அடிப்போம்னா பத்தியடா. அப்ப யாரு மாட்டோம்னு சொல்லுவா? மாயாண்டி சொடல இந்த பணம் போனாலும் ஏழரைக்கும் கீழே அள்ளும் பணம் முள்ளும் காசு. அள்ளும் பணம் முள்ளு காசு இருக்கும், அது இருந்தால் நம்மளுக்கு போதும் அப்பா. சொடல ஐயா. ஆனாலும் சொல்ல கேட்க மாட்டேங்கிய அவனே ஐயா. ஓய்வா மகனை என்ற மகனுக்கு வாழ்த்தி வரங்களை கொடுத்தார். என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல மலையாள தேசத்திற்கு நாம இப்படி போனோமே, ஆனா நம்மளை யாருன்னு மக்கள் பார்த்துருவாங்க. ஆமா, அதனால எப்படி போகலாம்? இல்ல சுருவத்தில் போகலாம். பாம்பாட்டி சித்தனாகவே நாமளும் போக வேண்டும். ஆமா என்று ஆண்டவன் சுடலை மாயாண்டி ஆமோ சொருவத்தை மாத்தினார். அவையா பகவதி வாசல் வளர்ந்த ஆயன் சுடல தெய்வம் மங்கை பகவதி வாசல் வளர்ந்தவர் ஆயன் சுடல தெய்வம் மாயஸ்வரூபத்தை மாற்றிய மாயாண்டி, மாயஸ்வரூபத்தை மாற்றிய மாயாண்டி தானே கொண்டா மாய சூடல தெய்வம் அம்மன் பகவதி வாசல் வளர்ந்தவன் ஆண்டி சூடல தெய்வம் அந்த சொருவத்தை மாற்றிய மாயாண்டி, அந்த சொருவத்தை மாற்றிய மாயாண்டி அடுத்த சொருவம் கொண்டா மாய சூடல தெய்வம் அந்த சொருவத்தை மாற்றி சொருவம் கொண்டா தோன் தள்ளாங்கிட தக்கிட ஓடில கூட வைத்தா தோன் தள்ளாங்கிட ஓடில கூட வைத்தா தோகை போல என்பால் அவரிலே தோகை போல என்பால் செய்ய வாராரே சுடலை தோழில கூட வைத்தார் தோய போல சாமி காசு கடை தோறும் காசுகள் வாங்கிட கல்லுள்ளி சித்தனை போய் தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கிட தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கிய துவண்ட கிழவரை போ வைத்தார் தோசை கடை தோறும்
கிழவரை சாமி ஆண்டவன் தான் சுடல ஐயா கம்பம்பாலை அறையில் பாச்சி கருத்த கம்பிளியை தோளில் போட்டு மேலகாரர்கள் உடனடியாக பாம்பு கூடை கையில் எடுத்து கமகம்பாலை அறையிலே பாய்ச்சி கருத்த கம்பிளியை போட்டு தோளிலே போட்டு வேறெல்லா குடி புடுங்கி தூருல்லா கூடை பின்னி அமையா அந்த ஆண்டவன் சுடலை மாயாண்டி திருவனந்தபுரத்து பற்பநாத சுவாமியை வணங்கினார். அம்மா மாமா என்ன என் காவல்ல களவு செய்த கல்வனை நான் கருவறுக்க வேண்டும். கருவறுக்க வேண்டும் என்று அதற்கு உங்க கையில இருக்கக்கூடிய அம்மா ஸ்ரீங்குழலை எனக்கு மகுடி குழலாக்கி தர வேண்டும். அமையா மாயாண்டி சுடலை வாங்கி கொண்டு நாகங்களை பிடிக்க எங்கே வருகிறார்? எங்கே வருகிறார் ஐயா? நாகமல சருகுக்கு வருகிறார். ஆமா ஆண்டவன் மாயாண்டி வலது காலை மண்டி போட்டு இடது காலை தூக்கி வைத்து அமையா சுடலை நாகங்கள் வர வேண்டும் என்று மகுடி குழலை வாசிக்கின்றார். அப்படி மண்டி போட்டு மகுடி குழல் சத்தம் கேட்டு வலையில் உள்ள பாம்பு எல்லாம் மாயாண்டி அருகதியிலே வருகுதையா நல்ல பாம்பு ஓராயிரம் பழம் பாம்பு ஓராயிரம் பன்னுருளி வக்கணத்தி பரவிரிசு ஓராயிரம் அதிலே கொடுவிரிசு ஓராயிரம் உபரி மூக்கள் ஓராயிரம் சட்டித்தலை ஓராயிரம் எல்லாத்துக்கும் இளைய பாம்பு அதனை பிடித்தாலும் பயமும் இல்லை நம்மளை கடித்தாலும் விஷமும் இல்லை தண்ணி பாம்பு அதுவோ தத்தளித்து வருகுதையா தண்ணி பாம்பு ஆனதுதான் அருவம்புல் ஒரு ஆயுதம். இந்த புல்லுன்னு நினைக்காதாங்க. வல்லவனுக்கு இந்த புல் அடிச்சா குப்புற விழுந்துருவாங்க ஐயா. எப்பேற்பட்ட வல்லவனா இருந்தாலும் சரி ரெண்டு மூடிய மோந்து பார்த்துட்டாலே ரோடு சன்னாக சுத்துது. தலையை சுத்த மட்டுக்கு ரோடு சுத்துது. நான் இப்ப இவங்களை யாரையும் கேட்கவே இல்லையே. நான் எதையுமே கேட்டேன் ஐயா. ஒரு மனிதனுக்கு அருவம்புல்லு ஒரு ஆயுதம். அடுத்த படத்துல விட்டு எந்திக்கல் நான் கேட்டனா அருவம்புல்லுனா குட்டி தாத்தா மவன் மொட்டையே மாமா எப்பேற்பட்ட ஆளுமை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். காதுக்கு நேசி வந்துகிட்டே இருக்கு. அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அப்பா அவன் இருக்கிறதுல போறதுல புல்லே முடியாது. அம்மா ஆண்டவன் சுடலை மாயாண்டி சுடலையா ஆயிரவதமாகிய பாம்புகள் வந்தாலும் நல்ல பாம்பை பிடித்தார். நஞ்சு பல்லை புடுங்கினார். பாம்பு கூடையிலே போட்டு நேர நந்தம்பனல் ஊருக்கு வாரார். ஆமா காளி புலையின் உலகத்திலே வந்த ஐயா பெரியவரே வாங்க 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 நமஸ்காரம். கும்பிடுதா இயாளே ஸ்தலம் எவடா? பாண்டிய நாடு. ഇവിടെ വന്ന കാരണം എന്താ സംസാരിക്കട്ടെ? ഇവിടെ இந்த மலையாளத்துல வந்து நான் பாம்பாட்டம் பாண்டி பாம்பாட்டம் கேரளாவுல ஸ்னேக் ஆட்டம் தான் சொல்லுவாங்க.
சர்பாட்டம் சர்பாட்டம். ஆமா. இங்கிலீஷ்ல என்னது? ஸ்னேக் ஆட்டம். நீங்க என்ன பாண்டி பாம்பாட்டம் என்ன? ஓ, அங்கிருந்து நீங்க பாம்பு பிடிச்சிட்டே வந்துட்டீங்களா? ஆமா. அப்படியா? ஆமா. ஐயா, என்ன இந்த ஊர்ல நாட்டாம யாருங்க? அவர்தான். நான் தான். அவர்தானா? ஆமா. இன்னும் 1 மணி நேரத்துல அவர்தான் எங்களுக்கு கணக்கு முடிக்கணும். அப்படிலாம் சொன்னார் பத்தியடா. மாந்திரவாதி புலைய யாரியா? அது காளி புலையனும் நான் தான். ஓ, நீங்க தானா? ஆமா. நீங்க வந்த காரணம் என்ன பெரியவரே? என்ன? எனக்கு ஊரு பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. இந்த நாட்டுல 12 வருஷமா மழை இல்லாம பஞ்சம் ஐயா. பஞ்சம் வந்துருச்சு. அதனால இந்த மலையாள தேசத்திலே பாம்பாட்டம் போட்டு வயிறு பிழைக்கலாம்னு வந்திருக்கிறேன். ஆமா. நீங்க ஒரு உத்தரவு கொடுங்க. சரி. ஓ பெரியவரே, என்ன உங்க வயசு என்ன ஆச்சு? வயசு வந்து 100 110 வயசு இருக்கு. இந்த வயசுல நீர் பாம்பாட்டம் செய்து கம்பக்களத்துல இருந்து கீழே விழுந்து மண்டே கிட்டே போட்டா யாரு பலிஷமக்க? மறிச்சு போயினா யாரு பலிஷமக்க? அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? ஆமா. 5 வயசுல இருந்தே அடியனுக்கு தொழில் நல்லா தெரியும். ஆமா. நீங்க எனக்கு ஒரு உத்தரவு மட்டும் கொடுங்க. உத்தரவு மட்டும் கொடுங்க. மாயாண்டி புலையனை கண்டு ஆமா விடைகளை பெற்று எந்த இடத்துல பாம்பாட்டம் போட்டா புலையம் வருவான், புலைய மக வருவா என்று புலையங்கோட்டையவே 8ஓட 8 நாளா சுத்தி பார்த்தேன். சுடல அப்படியே சுத்தி பார்க்காரு. கேரளாவுல நம்ம நாட்டை மாதிரி சேர்ந்து வீடு இருக்காது. இங்க எல்லாம் வீடு சேர்ந்துல கப்பா வீடு. 4 வீடு இருந்தா தேரியில ஒரு 4 வீடு இருக்கும். ஆமா. அப்படி மாயாண்டி சுடலை மலையாளத்து மக்களுக்கு அறிக்கை கொடுத்தா. ஆமோ என் சுடலை மாயாண்டி சுடல ஐயா மேட்டு திருமதியிலே நாட்டுகிறார் காமோ. திருமதியிலே நாட்டுகிறார் காமோ. சுடலையாட்டம் பார்க்க வாருங்கள் என்று அழைத்தார். ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அழைத்தான் மரவோது. நாட்டுகிறாகாமோ மேலமேட்டு திருமதியிலே நாடுகிறார் காம்போ. மேலமேட்டு திருமதியிலே நாடுகிறார் காம்போ. மாயாண்டி ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அழைத்தான் மரவோது. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அழைத்தார் மரவோசோ. நல்ல முரசு தட்டி ஊரை ஜனமழைத்தான். நல்ல முரசு தட்டி ஊரை ஜனமழைத்தான். அவர் உறுதியான அரவமான பாம்பு கையிலெடுத்து. உறுதியான அரவமான கையிலெடுத்து. சுடலே ஊரு ஜனமழைத்தான். உறுதி உள்ள பாம்பு கையிலெடுத்து. அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி
மலையாளத்து மக்களுக்கு அறிக்கை எல்லாம் கொடுத்து கோட்டைக்கு வடக்கு பக்கம் பெரிய மைதானம், இத மாதிரி ஏகப்பட்ட மைதானம் இருக்கு. மைதானத்திலே வந்து கூட்டங்களை பார்த்தார். ஆயாண்டி பாம்பாட்டத்தை பார்க்க கூட்டம் கூடி இருக்காங்க பாருங்க. ஏகப்பட்ட கூட்டம் கூடி இருக்கு. பாலிகளும் சுலிகளும் பாலிகளும் சுலிகளும் பச்சை பிள்ளை தாட்டிகளும் குட்டில் குழந்தை கட்டில் கீழே வருவார். ஆயாண்டி ஆட்டம் பார்க்க ஆட்டம் எல்லாம் பார்த்தும் பாலிகள் சூலிகள் பச்சை பிள்ளை தாட்சிகள் பச்சை பிள்ளை தொட்டில கொண்டாந்து கட்டி போட்டு அடைக்க தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வர அடைக்க தொட்டில கொண்டாந்து ஆயாண்டி ஆட்டங்களை பார்க்க வடக்க பார்த்த வாலிபர் கூட்டம், கிழக்க பார்த்த கிழவர் கூட்டம், தெற்க பார்த்த கிழவி கூட்டம், மேற்க பார்த்த குமரி கூட்டம், கூட்டங்கள் கூடி இருக்கிறார்கள். கூட்டம் எல்லாம் கூடி இருக்கு. கூட்டத்திலே நம்ம ஆளு வந்திருக்கான சுடலகி கண்ணன் சுத்துல வருது. பார்த்தா செங்கமலம். ஏ அக்கா மாவிசைக்கு உள்ளே இரு. நம்ம கோட்டைக்கு வடக்க பெரிய மைதானத்திலே பாண்டிய நாட்டுல இருந்து ஒரு பண்டார வந்திருக்காரு, ஒரு கிழமை வந்திருக்காரு. அவர் ஆட்டங்களை பார்க்க நம்ம ஊர் கூட்டம் எல்லாம் அங்கதான் கூடி, கூட்டம் எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் கூடி இருக்கு. ஏண்டி எங்க அப்பா எந்த ஆண்களையும் ஏறெடுத்து பார்க்கப்படாதுன்னு தானே 7:30 கீழே வச்சிருக்காரு. வந்திருக்கிறது ஒரு தாத்தான்னு சொல்லுதியே, நான் எப்படி வர்றேன்? எப்படி வந்து பாக்க பாரு, வெளியே வந்தாதானே உங்க அப்பா வம்பு பண்ணுவாரு. 7:30 மேல் ஏகாம்பர சன்னல் போட்டிருக்காரு உன் தகப்பேன். காத்து அடிக்கணும்னு கண்ணாடி சன்னல் போட்டிருக்காரு, கண்ணாடி சன்னல் போட்டிருக்காரு. வேனல் அடிக்கணும்னு வேதாள சன்னல் போட்டிருக்காரு. அதன் வழியாக நீ இருந்து அந்த ஆட்டங்களை காணலாம். மாயாண்டி ஆட்டம் பார்க்கலாமா? இந்த பண்டார கிழமை ஆட்டத்தை மட்டும் நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, உன்னை அடைச்ச பாவம் எல்லாம் தீர்ந்து போவோம். பாவம் என்னைக்கு தீர? பாவம் ஒரு காலமும் தீராது. 7 ஜென்மம் எடுத்தாலும் பாவம் தீராது, தீராதுல. அடைச்சு வச்ச பாவம் அப்பவே தீரும். அக்கா நீ வாண்ணா. உடனே மாமிசைக்கு அப்பன் கலவை செய்து கொண்டு வந்த ஆபரணங்களை எல்லாம் அள்ளி போட்டா. 7:30 மேலிருந்து ஏகாம்பர சன்னல் ஓரமா இருந்து கொண்டு மாயாண்டி ஆட்டங்களை கண்டு ரசிக்கிறார். மாயாண்டிக்கு கண்ணு சுத்துல வருது. கூட்டத்தார்கள் ஏழை சமயாகும் இல்லையோ? யாழ்பாணி ஆரம்பிக்கட்டேன். பார்த்தாரு சுடல, இந்த கூட்டத்தை விட்டுறப்படாது. இந்த ஆண்டவன் சுடல ஐயா, கூட்டத்தோடு நம்ம ஆட்டத்தை முடிச்சுக்கிடணும். அப்படி பாம்பு அப்படியே ஆட கூட்டம் இருக்கும் போது ஆட்டத்தை முடிச்சாதானே தொழிலாளிக்கு மரியாதை. ஆமா என்னக்கா, கூட்டம் இருந்தா தானே கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். என் மாயாண்டி சுடலை பாம்பாட்டத்தை ஆரம்பிக்கின்றார். பாம்பு அப்படியே கம்ப கயித்துல ஆட விட்டுருக்காரு. ஆடாய் பாம்பு ஆடாய் பாம்பு ஆடாய் பாம்பு விளையாடாய் பாம்பு 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 ஆடாய் பாம்பு பாம்பு 4 தருவதிலும் 4 கம்பம் நடு தருவதிலே பொன்னுங்கம்பத்தின் மேலே பூவை சூடி உலோகம் 2 ஆட ஆடாய் பாம்பு மரம் மாதில முட்டையிட்டு ஆவரம் காடாதில குஞ்சி பொறிச்சு குஞ்சி கீரை தேடி போற பாம்பே கூத்தாடும் சித்தனை போல் ஆடாய் பாம்பே ஆடாய் வேளாயா
பாம்பே இளையா பாம்பு ஊற்று குளியதில மண்ணெடுத்து நல்லதில உருண்டை வாய்த்த குயவனா வளைந்த பாண்டோ பருவோட்டிற்கும் ஆகாதென்று பாம்பே பாம்பே குற்றமற்ற சிவனாருக்கு குண்டல்லம்மானா திருமாலனுக்கு கூடையுமானா கச்ச குழல் பார்வதிக்கு கங்கணமானா கண்ணன் திருமாலனுக்கு வண்ணப்பாயானா பாம்பே 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 அலைகடல் பால் கடல் அச்சோதனார் பள்ளி செய்யும் அலைகடல் பால் கடல் அச்சோதனார் பள்ளி செய்யும் பல பல வண்ண நீரும் பாய் போல் படுத்திருப்பாய் உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் ஒளியை மறைத்து நின்று தெளிய தெளிய சொல்லியாடாய் பாம்பே பாம்பே இளையா மானிடர் யாவரையும் வாயால் கடித்திடுவார் மண்டை வீரைக்கும் விஷம் ஓடிட செய்திடுவார் தானொரு மந்திரத்தில் தானே இறங்கி தானொரு மந்திரத்தை தானே இறங்கி தரணியில் யாவருக்கும் தெரிய தெரிய பாம்பே பாம்பே இளையா பாம்பே ஆடாய் பாம்பே பாடும் பாட்டி அட்டேகாளி அதிசயம் காண வந்த ஆண்டி மாயாண்டி என்று ஆடாய் பாம்பே மண்ணுர்லி வக்கணத்தி மலம்பாம்பு மஞ்சச்சாரை கண்ணாடி வீரசூடன் கனத்த கொடி விரிசு இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோருக்கும் மேலான இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோருக்கும் திருமுடி மேலே இருக்குகின்ற நல்ல பாம்பே 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 இளையா பாம்பே பார்த்த கண்ணு மாறாமல் பகவான் மாயாண்டி மாயாண்டி மகுடி ஊத மகுடி ஊத ஆடுதையா ஆடுதையா சுடலன் தெய்வம் மகுடி ஊத மகுடி ஊத சுழண்டு நாகம் ஆடுதையா ஆடுதையா மாயாண்டி ஆட்டம் பார்த்து மலையாள மக்கள் எல்லாம் பழியர்களும் புலையர்களும்
காசு போடுவார்கள் கைவளையல் காப்புகளை கலட்டி அவள் போடுவார்கள் மாயாண்டிக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல வேலைக்காரர்கள் உடனடியாக இப்பேற்பட்ட இந்த கூட்டத்துக்குள்ள நம்ம ஆளு வந்திருக்காளா என் ஆண்டவன் சுடலை மாயாண்டி உண்டியல் மாடசுவாமி கூட்டமெல்லாம் வந்து கூட்டமெல்லாம் வந்து மகளே காணலே சனங்கள் எல்லாம் வந்து சாதி கிளிய காணலே 5000 ஜனவரி அருங்கிளிய காணலே 7000 ஜனவரி இசைக்கு முத்த காணலே 10,000 ஜனவரி உலயம் பெற்ற புலமகளோ உலயம் பெற்ற புலமகளோ அந்த பங்கிலிய காணலையோ சுவாமி இவர்தானா புலமகளோ இவ்வுலக தேவதையோ காளி மக இவள்தான் காளி உலக தேவதையா புலைய மக இவள்தான் குலத்து தேவதையா பேச வந்த கிளி மொழியா இசைக்கு மக இவள்தான் உலக தேவதையா அவன் சருகப்பட்டு மின்னுறதோ சரப்புலிகள் ஜொலிக்கிறதோ அவன் தங்கப்பட்டு மின்னுறதோ கண்ணாடி கைவளையல் கண்ணாடி கைவளையல் ஆயாண்டி கண்ண வரிகுலையோ கண்ணாடி கைவளையல் கண்ணா மாயாண்டி சுடலை அப்படியே கண்ணன் சுத்துல வருது என் சுடலை மாயாண்டி கொலைகள் மகள் வந்திருக்கிறாளா என்று படதிசையும் பாப்பாரா படதிசையும் பாப்பாரோ வனக்கிளிய காணலே திசை பாப்பாரோ மொழிய காணலே ஏழ் திசை பாப்பாரோ ஏனைய காணலே திசை பாப்பாரோ திசை பாப்பாரா செஞ்சுடல மாயாண்டியா செஞ்சுடல மாயாண்டி தென்திசை பார்த்தார் தேன்மொழிய கண்ணால் கண்டார் மாவிசைக்கு பெண்ணானவா பெண்ணானவள் பகவதியால போட்டிருந்த வைரக்கல் பில்லாக்க மாயாண்டி கண்ணுக்கு ஒளி அடிக்கி ஒளி அடிக்கா என் சுடலை மாயாண்டி சந்தேகப்பட்டார் இவள்தானோ இவதான கொலைய மகா பூலோகத்து தேவதையா தேவதையா தங்கப்பட்டு மின்னுது ஜரப்புலிகள் ஜொலிக்கிறது அவ கண்ணாடி கைவளை எல்லாம் கொலையனுடைய கோட்டைக்கு நாமல் போக வேண்டும் என்று இப்படி போனா நம்மளை யாருன்னு பாப்பா இல்லையா பாத்துக்கிடுவாள ஆகையினால் நாகங்களை எல்லாம் நாகமலையிலே விட்டுவிட்டு என் மாயாண்டி சுடலை எப்பேற்பட்ட சொருபத்தை கொண்டார் எப்படி எப்படி ஐயா எடுத்தார் சுடலை ஒரு சோரோ ஒரு சோரோ ஒன்னும் நல்லா ஐயா 95 வண்ட கிழவரை போ 315 கிழவரை போ ஆவி நல்ல உடைய அணிந்து உத்திராட்ச மாலை போட்டு நேற்று காப்பனிலே
செந்தூர பொட்டு வைத்து ஓடுங்கையுமாக சிவனார் மகள் மாயாண்டி அரிசரங்கி சொரிசரங்கி அரையாப்பு தொடவாளை அலங்காத்தி புண்ணி அரிசி எடுக்க தரட்டுமா? அரிசி கொண்டு தந்தையானா ஆக்கி போட ஆளு இல்ல பச்சரிசி தந்தையானா படைச்சு போட ஆளு இல்ல புழுங்கரிசி தந்தையானா பொங்கி தர ஆளு இல்ல இணையரிசி போட்டையானா பிரிச்சு தர ஆளும் இல்ல. தாத்தா என்னதானே வேணும்? என்னதான் வேணும்? கோழி கூப்பிட வந்து பேதலவமா போய் நிக்கார கிழட்டு பண்டாரோ. தாத்தா உனக்கு என்ன வேணும்? தாத்தாவுக்கு பழைய சோறு நார்த்தங்க ஊர்காருக்கு தரட்டுமா? தாத்தாவுக்கு சளி பிடிச்சுக்கிடும். சளி பிடிச்சுக்கிடுமா? ஆமா. செரவண்ண தங்கத்துக்கு அப்ப ஐசு திங்காரு அது சளி பிடிக்காதோ? அது படக்குன்னு போறதுதான். தாத்தா தாத்தா வேற உனக்கு என்ன வேணும்? உங்க வீட்டுல என்ன இருக்கு? கவலைப்படாத தண்ணி இருந்தா கொடு தாத்தாவுக்கு. கவலைப்படாத தண்ணிக்கு எங்க போச்சு? கவலைப்படாத தண்ணி அந்த ஐஸ்காரன் பாட்டில் வச்சிருக்காரு. ஆமா அது இல்ல. ஏ பேத்தி என்ன கவலைப்படாத தண்ணிக்கு எங்க போவ? ஆத்துக்கு போங்க. ஆத்துக்கு போ. அங்க ஐரம் இருக்கு. குளத்துக்கு போங்க. கொக்கு எச்சம் போட்டிருக்கு. அப்ப கிணத்துக்கு போங்க. ஐரம் இருக்கும். அடிவம்புக்கா அங்கேயே சரிப்பட்டு வராது. ஆத்துக்கு தான் போனேன் அம்மா ஐரசத்தை மிதக்குதம்மா. குளத்துக்கு போனேன் அம்மா கொக்கு எச்சம் போட்டிருக்கு. வீட்டுக்கு தான் போனேன் அம்மா சத்து மிதக்குதம்மா. தாத்தா எங்க வீட்டுல வேற தவளப்படா தண்ணி இல்லையே தாத்தா? தவளப்படாத தண்ணி உங்க வீட்டுல இருக்கம்மா. அம்மா பேத்தி இல்ல தவளப்படாத தண்ணி உங்க வீட்டுல இருக்கு. தாத்தா எங்க இருக்கு? 8வது அரண்மனையிலே 9வது உரியிலே 10வது கலசத்துல 10வது கலசம். உங்க அப்பா புலையனுக்கு ஆவின் பால் கறந்து வச்சிருக்கிய அதுதான் அம்மா தவளப்படா தண்ணி. பண்டாரு உமக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலும் ஆபிசைக்கு நம்ம அப்பாவை காட்டிலும் பெரிய புலையனா இருப்பானோ? பெரிய மாந்திரவா இருப்பானோ? கலக்கும் போது பார்த்தாரா இல்ல எடுத்து வைக்கும் போது பார்த்தாரா? ஆமா. இவருக்கு கொண்டு வந்து கொடுக்கலைன்னா நம்மளுக்கு தோஷம் வந்து சேரும் என்று அந்த மாவிசைக்கு பெண்ணானவா வெள்ளி டம்ளர்ல அப்பன் போல எனக்கு பேர்வாதி பங்கு வைத்தா மீதியை கொண்டு வந்து கொடுக்கறா. என் மாயாண்டி சுடலை வாங்குற மாதிரி வாங்குதாரு. அப்படி படக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. சாலம் போடுறதுல பெரிய ஆளு. நடிப்புல கேட்கவா செய்யணும் அவருக்கு. ஆண்டவன் சுடலை மாயாண்டி கீழே விழுந்த பொழுது தூக்குதா? தாத்தா தானே வயசாளி தானே? தாத்தா தானே? தூக்க 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 விழுந்தார் எங்க தோவண்ட பண்டார கிழவ. தூக்க 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 விழுந்தார் எங்க தோவண்ட பண்டார கிழவ. சுக்கி சுக்கி விழுந்தார் எங்க சுடல பண்டார கிழவ. வளைஞ்சு வளைஞ்சு விழுந்தார் எங்க வயசாளி பண்டார கிழவ. சாஞ்சி 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 விழுந்தார் எங்க சாமி பண்டார கிழவ. ஓ தாத்தா தவளப்படா தண்ணி தானே கேட்டீரு? பாலை வாங்கி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணோம். ஏ பேத்தி தாத்தாவும் பொன்னான மேனிய மேல பட்ட உடனே பட்ட உடனே தாத்தாவுக்கு புண்ணெல்லாம் காணாம போச்சு. தாவெல்லாம் தீர்ந்து போச்சா? எனக்கு பசியெல்லாம் தீர்ந்து போச்சு அம்மா. ஏடி அம்மா மாவிசைக்கு ஆண்டி என்று என்னாரு பிச்சைக்கு நான் வரலை அம்மா. பெண் கேட்டு வந்தேன் அம்மா. அண்ணா வாங்க வரலை அம்மா. ஆள நான் வந்தேன் அம்மா. அஞ்சி வாங்க வரலை அம்மா.
நான் கஞ்சி வாங்க வந்தவன் பாத்தியா? ஆமா. உனக்கு கணவனா வந்திருக்கேன். கணவனா வந்தேனம்மா. சோறு வாங்க வந்தவன் பாத்தியா? உனக்கு சொந்தக்காரனா நான் வந்திருக்கிறேன். ஓ தாத்தா, விளையாட்டுக்கு தானே சொல்லுதியாரு. ஓ தாத்தா, என்ன உங்க வயசு என்ன? என் வயசு என்ன? என்ன வயசு? உங்க வயசு 100 வயசு தாண்டி போச்ச. உமக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அப்படிலாம் நீ சொல்லலாம் தாத்தா. பல்லும் போச்சு சொல்லும் போச்சு பத்தினிய நினைக்கலாமா? பத்தினிய நினைக்கலாமா? ஏழவா காவி விடை அணிந்தவரே அதாத்தா நீ பெண்ண நினைக்கலாமா? ரஜம் போட்டவரே அதாத்தா உத்தமைய நினைக்கலாமா? நினைக்கலாமா? தைரியம் உங்கட்டு போச்சு. தைரியம் உங்கட்டு போச்சு. உங்களுக்கு தைரியமோ? என் தாடி நேரச்சாலும் பேத்தி பேத்தி தைரியம் உங்கட்டு போவல பேத்தி தைரியம் உங்கட்டு போவல உங்க மீசை நிறைச்சு போச்சு தாத்தா தாத்தா தைரியம் உங்கட்டு போச்சு. வீரியம் உங்கட்டு போச்சா? அம்மா மீசை நிறைச்சாலும் பேத்தி பேத்தி ஆசை நிறைக்கலைய பேத்தி தாத்தாவுக்கு ஆசை நிறைக்கலைய பேத்தி மூக்கு பழுத்து போச்சு கிழவா கிழவா புத்தத்தில சாத்தி வச்சு அளவா பண்ணாரோ சாத்தி வச்சு அளவா கிழவா பண்ணாரோ பண்ணாரோ உன்னைய முத்தத்தில சாத்தி வச்சு அம்மா மூக்கு பழுத்தாலும் வியாதி ஊர்க்கம் குறையலைய பேட்டி தாத்தா ஊர்க்கம் குறையலைய பேட்டி நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து படிக்க நீ எங்க அப்பா வடிப்பொலைய வந்தானே ஆனா அவனை உன்னை வவுந்துருவாருண்டா கொடிப்பொலைய வந்தா அப்படின்னு சொன்னா உன்னை பிளாக்கா கொத்துன மாதிரி கொத்தி போடுவான். ஆமா பாபிசக்கி உங்க அப்பா வந்தாருன்னா வாங்க மருமவனே பாரு மாமன் பெரும் மூலைய வருவா வருவா மகளை மனம் முடித்து தருவா தருவா மகளை மனம் முடித்து தருவா தருவா
அடுத்த மாசம் ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா அடியம்மாவிசைக்கு 8 நாளைக்குள்ள அப்பனோட மந்திரமும் அப்படி ஆண்டையோட தந்திரமோ கண்டிப்படி உன்னை கருவழிப்பேன் கன்னி பெண்ண சீரழிப்பேன் உருவழிப்பேன் உத்தமைய சீரழிப்பேன் வீட்டுக்குள்ள இருப்பவள அம்பலத்தில் நீ ஆண்டி நினைச்சியா 8 நாளைக்குள்ள நான் யாருன்னு உனக்கு தெரியுமடி உன்னை கருவழிப்ப என்று மார்பு தட்டி சபத வைத்து மாயமா மறைந்தார் மாயாண்டி சுடலை அவிகைக்கு இந்த கிழட்டு பண்டாரம் நம்மளுக்குன்னு எங்கிருந்து வந்தான் ஆமா அடாடா நம்ம அப்பா நம்மளை பெற்ற அருமை என்ன பேர் வைத்த நேர்த்தி என்ன ஆமா குளிச்சதும் அந்த குளிச்சதும் இந்த கிழவனுக்கா இந்த கிழவனுக்கா மாளிகையில் நான் வளர்ந்ததும் இந்த கிழவனுக்கா மாளிகையில் நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கா இந்த கிழவனுக்கோ முடிஞ்சதும் புட்டு வச்சதும் இந்த கிழவருக்கோ ஐயோ இந்த கிழவருக்கோ எனக்கு மகளானதும் இந்த கிழவனுக்கா எனக்கு மகளானதும் இந்த கிழவனுக்கா இந்த கிழவனுக்கோ சீப்பை இட்டதும் சினுக்கை இட்டதும் சீப்பை இட்டதும் சினுக்கை இட்டதும் இந்த ஆண்டி கிழவருக்கோ சிங்காரமா நான் வளர்ந்ததே சிங்காரமா நான் வளர்ந்ததே ஐயோ இந்த கிழவனுக்கோ சிங்காரமா நான் வளர்ந்ததே இந்த கிழவனுக்கோ நாளம் காத்திருந்தது கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ எத்தனை நாளும் காத்திருந்தது அந்த புலயமாக புலம்பும் போதே அப்பனோட இடமாதில அப்பா விரும்புலையா யாரோ ஒரு பண்டாரம் கேட்க வந்தாரப்பா அண்ணம் போட போகும்போது இன்னி 8 நாளைக்குள்ள அப்பா ஒரு பண்டார கிழவன் ஒரு கேட்டு பண்டாரம் சரணம் கேட்க வரும்போது நான் அண்ணம் போட போனேன் அப்பா நான் அண்ணம் போட போகும்போது ஆண்டி என்னை 8 நாளைக்குள்ள கற்பழிப்பேன் என்று சபதம் வைத்து மறைந்து போனான் அப்பா மாறு கட்டி சபதம் வைத்து மாயமா மறைந்துட்டா வேற சொன்னியாம்மா சொன்ன போது அப்படி சொன்னாரு வேற சொல்ல போதுதான் 8 நாளைக்குள்ள வருவோம் போயிருக்கான் கருவ ஒழுப்பம் சொன்னாரா சபதம் வைத்த பண்டாரம் ஈயா பறந்தாலும் 2 துண்டு
துண்டாக்கி விடுவேன். 2 துண்டா வெட்டுவானா? காத்தா பறந்தாலும் அவனை கண்ட துண்டமாக்கிடுவேன். ஆமையா கிழவன் சொன்னார்னா அழுதுகிட்டு இருக்க வந்திருக்கா என்று மாந்திரவாதி பெரும்புலையே மகிமை 4 தேவாதைய 4 வாசலுக்கும் காவலுக்கு வைத்தான். அவளுக்கு வச்சா ஈட்டியும் வல்லையுமாகவே நிற்கிறான் பெரும்புலையே. வரட்டு யாரா இருந்தாலும் வரட்டு. முட்டருகிலே ஆண்டவன் சுடலை ஈவோன் என்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே நிக்கார சுடலா. காத்தா பறந்தாலும் கண்டு துண்டமாக்கிடுவோம் காணே சொல்லாரா. ஈயா பறந்தாலும் 2 துண்டாக்கிடுவோம் சொல்லுதானே பாவி. ஆமோ நம்ம எப்படி போகலாம்? என்ன சுரூபத்துல போகலாம்? யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு சொருபத்தை எடுக்க வேண்டும் என்று ஆமோ மகன் சுடலையா சித்தெரும்பு வடிவம் கொண்டு சித்தெரும்பு இப்ப நம்ம அங்க இருக்கோம் செவர்ல அங்க போதும் நம்ம தெரியுமா? அவர் 7க்கும் கீழரை ஈசமகன் இறங்குதார். பாபிசைக்கு காவலுக்கு 21 தோழி பெண்கள் துணைக்கு இருக்கிறார்கள். எங்க மாயாண்டி மாபிசக்கிய கண்டு ரசித்தார். என்ன அழகுல இருக்கிறா அடேங்கப்பா. அவ பெண்ணுக்கான பெண்ணலை என்ன அழகு இருக்காடா? பெண்ணுக்கான பெண்ணலை ஏடை கொண்ட மயிலை கண்ணுக்கான கண்ணழகி காதுமுக்கு வடிவளவோ ஆயாண்டி நினைக்கார பிளேட் எரிகிறார். மொழியா தூங்குறாரோ அரைக்கிறான் எரிகிறாரோ ஆயிலையால் சீரில் பல்பு எரிகிறாரோ செல்லமாக தூங்குறாரோ. அவளை கண்டு மயில் கொண்டார் மாயாண்டி சுடல. மாயாண்டி சுடல வந்த வேலையை முடிக்கணுமானா இந்த பொம்பளைகளுக்கு உறக்கத்தை கொடுக்கணுங்க. எங்க எங்க இன்னைக்கு 3 நாளா முடிச்சிருக்கோம். ஒண்ணு கூட உறங்க மாட்டேங்க பாருங்க. 3 நாள் முடிச்சிருக்கா? ஆமா அப்படியா? 3 நாளா முடிச்சிருக்கு. ஏதாவது தூங்குதா? தூங்க மாட்டேங்களா? சில ஊர்ல வந்து உட்கார்ந்த 10 நிமிஷத்திலேயே நெருப்பு போட ஆரம்பிச்சிடும். இங்க அப்படி யாரும் தூங்க மாட்டாங்க. தூங்க மாட்டுக்கோல இருந்து எல்லாரும் கதை கேட்பாங்களா? ஆமா எங்க மாயாண்டி சுடல ஐயா நல்ல பெண்களுக்கு உறக்கத்தை கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? இங்க இல்ல அங்க சுடல நினைக்காரு. சித்ராதேவியை வரவழைத்து 3:45 நாளிகை தோழி பெண்களுக்கு உறக்கத்தை கொடுத்தார். 21 பெண்களும் காவலுக்கு இருந்தவா காமாடும் தளமாடுமா அசந்து தூங்குதாங்க. அப்ப பார்த்தா சுடலை மாயாண்டி சுடலை மாயாண்டி மாவிசக்கியை கண்ட போது அவரை எடுத்தாரே ஒரு எலுமிச்சங்கனி போல மகன் மாவிசக்கு பெண்ணவள் வலது கண்ண முத்தமிட்டார். வலது கண்ண முத்தமிட்டார். வலது கண்ண வைக்கும் போது இடது கண்ண முத்தமிட்டார். இடது கண்ண வைக்கும் போது வலது கண்ணா முத்தமிட்டு அணி என்று எண்ணினா கையால் எடுத்தா கண்ணத்திலே வைத்தா மூக்கால் முகந்து பார்த்தா புலைய மகளாய மாவிசைக்கு பெண்ணானவா கைவிடித்த கணவன் போல கற்பழித்தார் மாயாண்டி. மாலையிட்ட மன்னன் போல மாலையிட்ட போல மரமகிழ்ந்து ஆடுவாரோ. ஐயா கற்பழித்த சுடல ஐயா 3:45 நாளிகைக்குள்ள மாவிசைக்கு கற்பழித்த மாயாண்டி மாயமா மறைந்தார். பொழுது விடிந்தது. மாவிசைக்கு என்னைக்குமே அதிகாலையில் 5 மணிக்கு வாசலை தொளிச்சு தூத்து கோலமிட்டு குளித்து நீராடி அவள் காலையில உள்ள வேலைகளை எல்லாம் பாப்பா. அன்று பார்த்தால் புலையன் மகளாகிய மாவிசைக்கிய புலக்கொடியானவா புட்ட பிள்ளை எந்திக்கலன்னா பொம்பளை தானே போய் கேட்கணும். புட்ட பிள்ளையில பொம்பளைய முதல்ல பேணி வளர்க்கணும். ஆனாலும் கூறுபாடுகளை சொல்லி வளர்க்கணும். காலையில எந்திரிச்சு சில வீட்டுல அண்ணன் தம்பியா இருந்தாங்கன்னா வாக்கப்பட்டு போகும்போது அண்ணன் தம்பிய கூறுபாடுகளை சொல்லி அனுப்புவாங்க. அண்ணன் தம்பி இல்லாத வீட்டுல தாய் தானே சொல்லணும். இப்படி இருக்கப்படாதுமா. காலையில எந்திக்கணும், தொளிச்சு தூத்து கோலம் போடணும்,
இருக்கணும், வீட்டுக்குள்ள விடியாக்கால வேலைகளை பார்க்கணும்னு சொல்லி வளர்க்கணும். நாளைக்கு மாமியா பிள்ளைகளுக்கு பெத்தவா கொம்பு சீவி விடக்கூடாது. நாளைக்கு போற வீட்டுல மாமியா பேசுவா. அவ வீட்டுக்கு போனா மட்டும் அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருங்கன்னா புருஷ வீட்டுக்கும் அதே மாதிரி வேலையை பாருங்கன்னு சொல்லணும்ல. அப்படி பெத்தவா சொல்லணும்ல. அந்த காலத்துல கல்யாணத்தை அன்னைக்கு பெண் அடைச்சு போகும்போதே புத்திமதியை சொல்லி அனுப்பியிருக்காங்க. மாமியா குணம் போல நடந்துக்கோ. புருஷ வீட்டில் வாழ போற பொண்ணு தங்கச்சி கண்ணு சில புத்திமதிகளை சொல்லுறங்க. மாமனார மாமியார மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையும் மிதிக்கணும். மாமே மாமியார மதிக்கணும், மாலையிட்ட கணவனை மட்டும்தான் மிதிக்கணும். இப்ப எந்த மாமியார் மிதிக்கணும் சொல்ல மாட்டேன் கணக்கா குறுக்க படுத்துக்கிட்டாருன்னா பிறகு மிதிக்கத்தானே செய்வா. தட்டி உசுப்பையில எந்திக்கிறானா தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்வா. மதிச்சது அக்காலம், அந்த காலத்துல இக்காலத்துல மிதிச்சாதான் மதிப்பு. ஆமா பயந்து எந்திப்பாங்க. ஏன் வீட்டுக்காரர் ஏசலாம் வாங்க வாங்க நம்ம எந்திப்போம். அப்ப உணர்கட்ட கட்டவுளுக்கு அவ மாவிசக்கியை கண்டா புலையன் மகளாகிய புலமகளை புலப்பொடியா தெற்கே தலையும் வடக்கே காலுமாக படுத்திருந்த மக. ஆமா வடக்கே தலையும் தெற்கே காலுமாக தலைமாறி படுத்திருக்கிறான். அவன் பாப்பா புலக்கொடியா அவையா நம்ம மக ஒரு நாளும் இல்ல திருநாளாக இருக்காள. பிள்ளை எப்ப எப்படி இருப்பான்னு பெற்றவளுக்கு தெரியாதா? தெரியாதா? அந்த புலக்கொடியா மன வருத்தம் கொண்டு ஆடையது உள்ளைந்ததென்ன கண்ணீளம்மா கண்ணீரோடு பட்டதென்ன கண்ணீடாமாலே கண்ணீளம்மாலே மகளே அங்கோவடு பட்டதென்ன சேலையது உள்ளைந்ததென்ன கண்ணீளம்மாலே கண்ணீளம்மாலே சேலையால் வாட்டம் என்ன கண்ணீளம்மாலே சேலையால் வாட்டம் என்ன கண்ணீளம்மாலே சேலையால் வாட்டம் என்ன நீர்வடாடெத்தி எல்லாம் கண்ணீளம்மாலே கண்ணீளம்மாலே இருபட்டு இருப்பதென்ன குடமாலே மாறுபடாமேனி எல்லாம் கண்ணீளம்மாலே கண்ணீளம்மாலே மாறுபட்டு இருப்பதென்ன குடமாலே விட்டதும் அழிந்ததென்ன கண்ணீளம்மாலே கண்ணீளம்மாலே வச்ச பூவாட்டம் என்ன கண்ணீடமாலே மகளே வச்ச பூவாட்டம் என்ன கண்ணீளம்மாலே கண்ணீளம்மாலே பூவாட்டம் என்ன மகளே வச்ச பூவாட்டம் என்ன மகளே மாவிசக்கி ஆளை உழைந்திருக்க அங்கம் வடுபட்டிருக்க ஆமா நீர்படாமே நீ எல்லாம் நீர்பட்டிருப்பதென்ன இப்படி அலங்கோலமா இருக்கியா பொட்டு அழிஞ்சிருக்கு வச்சப்பூ வாடி இருக்கு நடந்த காரணம் என்ன? ஆமா அப்பந்தான் மாவிசக்கி பெண்ணானவா அவையா அம்மா சபத வைத்தாரே பண்டார கிழவன் அவன் சொன்னதுக்கும் எனக்கு நடந்த காரணக்கும் சரியாகிவிட்டது. சரியா போச்சா? அவன் புலைய மகளாகிய மாவிசக்கியை கற்பழித்த மாயாண்டி மகிமை அறியாம அந்த புலைய காளி பெரும் புலையன் இவனை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். ஆமா அவன் நினைத்தான் ரிஷி கற்பு ராத்தங்காரி என்று. சரி
அந்த வேளையிலே ஆண்டவன் மாயாண்டி சுடலை புலையன் மகளுக்கு 6-7 மாதம் ஆச்சு. ஆமா. மாயாண்டி எங்கே வருகிறார்? எங்கயா? அந்த மலையாள தேசத்திலே ஏலத்தூர் மக்கள் எல்லாம் விட்டு விட்டு பிள்ளை மக்கள் பிள்ளை விட்டு விட்டு பிள்ளை மக்கள் ஏழு விட்டு மலைப்பள்ளிய அக்காட்சி மலை விளைய வைகாசி சாரலில கட்டிக்கு பணம் வாங்கி ஆள போட வாராரு. வைகாசி சாரல்ல வட்டிக்கு வாங்கினாலும் வாழை போட்டா வாழையும் வைக்கும் தாளையும் வைக்குமா? வாழை போட வேணும் என்று ஆடு வெட்டி ஒளி கொளுத்தி கட்டை வெட்டி தீப்போட்டு கட்டையெல்லாம் வேலைக்கு அடுக்குவாரோ. 6 உள்ள உணவு ஆட்டுக்கிடா கிடை மறித்து 7 நல்ல உழவு எரும மாடு கிடை மறித்தா 10 நல்ல உழவு 10 நல்ல உழவு பசுவ மாட்டு கணவருந்து அவர்கள் பசுவ மாடு ஐயம் மலை விளை மாசுல்களே பழியமார்கள் பிள்ளைமார்கள் பயிர் செய்ய வேணும் என்று இஞ்சியோடு மஞ்சள் வைத்தார். 7 கிராம்பு அடுக்கா திப்பிலி சாதிக்கா சாதிப்பத்து குறுமுளகு சரமுளகு கொடிவள்ளி கிழங்குடனே மலவில மாசூல் இஞ்சி மஞ்சள் 7 கிராம்பு கடுக்கா திப்பிலி சாதிக்கா சாதிப்பத்திரி குறுமுளகு சரமுளகு கொடிவள்ளி கிழங்கு சுத்தி வரப்ப சுத்தி நாவால பேவால நல்ல மொந்தம் கசலி ஆமா ரோமஸ்டா கோழி கூடு வரப்ப சுத்தி போட்டிருக்காங்க. வரப்ப சுத்தி அதெல்லாம் வரப்ப சுத்தி மாசூல் போட்டிருக்காங்க. இந்த பைத்துக்கு கொடுத்தாலும் பைத்துக்கு காவலுக்கு ஆள் தேவைப்படுது. இந்த பைத்துக்கு காவலுக்கு யார கூப்பிடலாம்? பழியமார்கள் தான் பயப்பட மாட்டாங்க. அவங்க காட்டுக்குள்ளே பிறந்தவங்க, காட்டுக்குள்ளே வாழக்கூடியவங்க. நம்ம எல்லாம் இருட்டிட்டா 8 மணிக்கு வெளியில போக மாட்டோம், தேய் பிடிச்சுக்கிடும்னு. அதனால் பழியன்மார்களே கடக்குட்டி தம்பி இசைக்கு முத்து பழியனை அழைத்தார்கள். ஏ தம்பி ஏ இசைக்கு முத்து நாங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சவங்க, நீதான் கல்யாணமாகாத பிள்ளை. அதனால நீ காட்டுக்கு பைத்துக்கு காவலுக்கு போயிட்டு வாடா. உனக்கு இந்த வருஷம் சம்பளம் 50 ரூபா கூட. பைத்துக்கு காவலுக்கு போயிட்டு வா. வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வாழையில தாலியை கட்டிடுவோம். அது தார தோஷத்துக்கு வாழை மாசூல் எடுத்து உனக்கு தாலி கட்டுவோண்டா. அப்படியே ஆகட்டும் என்று அண்ணா நான் பைத்துக்கு காவலுக்கு போனோம்னா எனக்கு பரணி எதுவும் போட்டிருக்கீங்களா? நல்ல பச்சை பரணி தான் உயரமா கட்டி அப்பா பச்சை மூங்கில் வெட்டி 2 வகுந்து 2 வகுந்துக்கோ. நல்லாக்க போட்டா தானே அறுக்கும். குப்பரை போட்டா குப்பரை போட்டிருக்கேன் தம்பி. விளையாடு மாடு வாச்சி வாச்சியா இருக்கும், அதனால மல்லாக்க போடக்கூடாது. பரல்ல உட்கார்ந்து பைத்துக்கு காவல் செய்து வாழ்ந்தார். ஆமா இசைக்கு முத்து பலிகன் காவல் செய்த போதே என் ஆண்டவன் மாயாண்டி சுடல வைகாசி சாரல்ல வாழை போட்டாங்க. வைகாசி சாரல்ல காவல் செய்து வருகிறான். ஆடி மாசம் கழிஞ்சது. ஆடி அடசாரல் ஆவணி முச்சாரல். ஆவணி முச்சாரல் சொல்லுவாங்க. ஆயிர்வாட அம்மா மூக்க துளக்கி மாயாண்டி சுடல சுடல ஐயா பைத்தை அழித்தோமே. ஆனா முலையன் வருவான், முலைய மக வருவா. அவையா
உலைய வர்றவன் ஈவலைக்கு பாப்பாம் உலைய மகளை நாமல் மாபூசை போடலாம் என்று ஆமா ஆண்டவனாகிய சுடலை மாயாண்டி சூறாவளி காத்தா இசைக்கு முத்து பழியனை செவிட்டுல சுழட்டி ஒரு அடி காலை இழுத்து கீழே போட்டார். ஆமா அசந்து தூங்குதான் இசைக்கு முத்து பழியன். ஆமா என் மாயாண்டி சுடலை பைத்த அழிக்க வேணுமானா பேசி பிரம்ம சக்தி பெற்ற பிள்ளை பேயாண்டி மாயாண்டி பிணம் முடுங்கி சுடல பிரம்மசக்தி திருமாவா கொண்டு வாழ பூச்சி போல குறுந்து வெட்டா வெட்டு வார செவ்வாழ பூச்சி போல ஐயா செவியருப்பா அறுப்பாரா ஆள வண்டி நீல பூச்சி ஆள வண்டி பூச்சி பைத்த அறுத்தாரு குளிப்பாரோ தொடர ஐயா பிரம்மசக்தி ஐயா ஆன போலே அலறுவார அங்கு இங்கோ ஓடுகார பூன போலே பதங்குதார அவரும் புலிப்பாச்சல் பாய்வாரா கரடி போல ஐயா காட்டை எல்லாம் அழித்துட்டார பண்ணி போல முண்டுதார சுடல முண்டுதார கைத்த எல்லாம் ஐயா பிரம்மசக்தி மாதா உனக்கு வேலை நல்ல வேலையம்மா பிரம்ம பீடத்திலே பிறந்த வேலை பிரம்ம சக்தி ஈஸ்வரியா பிரம்மசக்தி பேய் முகம் கொண்ட வேலை கொண்ட வேலை பிரம்மசக்தி பிரம்ம சக்தி அவ ஆடி வாரா பாடி வாரா பிரம்மசக்தி பேச்சு அவாதாலே ஓட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா ஆடி வாரா உல சத்தம் ஓட்டு வாரா ஆடி வாரா உனக்கு வீரப்பல்லாம் விரிசடையா ஏய் பிரம்மசக்தி பேச்சு அம்மா அம்மா கோரவாயங்கோரப்பல்லாம் பேச்சு பிரம ராசுடைய சாலக்காரி சாலக்காரி விடத்திலே பிறந்த சக்தி ரொம்ப சக்தி உண்டன் பேரு முகமா இருப்பதால பேச்சு அம்மா உண்டன் பேரு பேயோடு பேயாக பேச்சு பிரம ராசுடைய பேயாட்டம் ஓட்டுவாரா ஆடி வாரா பாடி வாரா ஆடாடி போட்டு வாரா போல முடியலகா நீண்ட பல்லழகா அப்போ நல்ல சடையழகி ஆங்கார போலக்காரி இந்த முகமா சிவந்த கண்ணா ஈஸ்வரிய பேச்சி அம்மா பிரம்மகுல ராட்சுடைய பிரம்ம சக்தி பேச்சியோடு அங்கேர முகமழகி ஆயனுடைய தங்கை அம்மா மூணுபடி மஞ்சனைய முகமெல்லாம் பூசுவாளா பிரம்ம சக்தி பேச்சி அம்மா நாலுபடி மஞ்சனைய ஆவடியில மூடுவாளா பிரம்ம சக்தி பேச்சியவா
மாடனோடு மாடன் தலவாய் மாடு 1008 மாடனுக்கு அதிகாரம் மாட சுவாமி மாட சாமியோடு சிவனடைந்த பெருமாளும் வேல் ஐயனாரும் காவல்கார கருப்பசாமி தாய நல்ல மகனமாக ஓடியா ஆடி வாரார் பாடி வாரா ஆடாடி போட்டு வாரா பேச்சு வரமா சக்தியவா அஞ்சி சட குஞ்சி வர ஓடியா ஓடியா சட மின்னி வர முடுகுலுங்க சுட ஓடுங்க விழுந்த சட கடலும் நீராட சக்தி பேச்சு அம்மா விழுந்த சட கடலும் நீராட 4 பக்கம் விழுந்த சட கடலும் நீராட 7 பக்கம் விழுந்த சட கடலும் நீராட கீழே விழுந்த சட உலகமெல்லாம் நீராட போல முடியழகா நீண்ட பல்லழகா புச்சடை அழகே ஆங்கார கோலக்காரி பிரம்மசக்தி பேச்சியவா குலுங்க முடி குலுங்க ஆவணங்கள் என்ற செய்ய அம்பு வந்து பிறங்குதம்மா பிரம்மசக்திக்குத்தான் விவரமாத அம்மா சூலம் வந்து உனக்கு இறந்திடுமா ஏ சுந்தரனா உனக்கு கப்பரையா இறந்திடுமா ஏ பிரம்மசக்தி உடுக்கை வந்து உனக்கு உத்திராஜ போயிலா ஏ கருக்கு வேலையனார் வாராரு வாராரு பிரம்மசக்தி பேச்சியோடு ஏ வாராரு ஐயா ஆடி வாரார் பாடி வாரா இந்த கருக்கு வேலையனாரோ ஆதாரி ஓடுவாரோ ஏ ஐயனாரோ ஐயத்தி அரிக்காடு தன்னாரில உத்திரமொழி பக்கத்தில உனக்கர அருகதில சும்மந்தரடு தன்னாரில கருக்குவ மரத்தில் கொலுவிருந்தா கொலுவிருந்தா கருக்குவ ஐயனாரோ கொலுவிருந்தா உனக்கு ஆனப்பட குதிரைப்பட ஏ கருக்கு வேலையனா ஐயங்காட்சி உனக்கு கண்டியலும் சகலாத்தேமோ எய்யவாட நல்ல உனக்கு இந்த கருக்கு வேலையனா ஆண்டொழுது உனக்கு சந்தனமோ வேத்தொழுக பண்டிருந்து செயல்பாடும் இந்த கருக்கு வேலையனா ஆனரங்கு கருடுகாவோ சொரிமுத்தையங்காவுக்குள்ள ஐயனுக்கும் மெய்யனாக அமர்ந்ததொரு தெய்வம் ஐயா அன்று ஒரு நாளையில திருச்செந்தூர்
ஓங்கி நல்லே வளர்ந்த மரம் ஒரு விடி உயர்ந்த மரம் வளைவு கோணல் இல்லா மரம் வைரம் பாய்ந்த ஜேக்கு மரம் கொடி மரம் தன்னாதில 21 தேவதையும் கொலுவிருந்து அவளை கொலுவிருந்து மாறபோது கொடிமரமும் வெட்டுவார்கள் மக்கள் எல்லாம் சொல்லுவாரே பெருமுத்தையனை வணங்குவாரா கொடிமரம் கொண்டு போவதற்கு ஐயா அருள் புரியும் மக்கள் எல்லாம் சொன்ன போது ஐயா யாருட்டு பார்க்கார தேவாலய அட்டகாசம் செய்யாமல் அமைதியாக போகணுமா வேண்டிய பூசைய வாங்கணுமா பெருமுத்தையன் சொன்ன போது கொடி மரம் பின்னால கூட்டாளி தெய்வமல்லா கூடி அங்கே வருமுறையோ ஐயா சிவனான் என்ற பெருமாளும் பிரம்மசக்தி பேச்சு அம்மா ஒரு வச்சு சுடல ஐயா சுடலை உண்டிய மாட சுவாமி கற்கண்டளவாய் மாடனோடு துஷ்ட மாட சாமி ஐயா அண்ணார் மாட சாமியோடு கருப்பசாமி அந்த சொருமுத்தையும் காவு விட்டு திருச்செந்தூர் செல்லும் வேலையில தூத்துக்குடி பக்கத்தில சேரிக்காடு தன்னாதில அருவா மரத்தை பார்க்கார கருக்குவ மரத்தை பார்ப்பாரா கருக்குவே கருக்குவ மரத்தை பார்ப்பாரா ஐயா நாமளுக்கு உகந்த இடம் பேரிக்காடு குதிரை மொழி கருக்குவாக மரமதில ஐயா மரமதில ஐயங்கட்டுடனே அந்த கருக்குவ மரத்தில் அமர்ந்ததால ஐயனுக்கு கருக்குவல் ஐயன் என்று அது கருக்குவேல் ஐயனாரும் கலை புஷ்பகலை சக்தி பேச்சியவா ஒரு வெச்ச சுடல ஐயா ஆயாண்டி சுடலையோடு உண்டிய மாடசாமி கற்கந்தளவாய் மாடனோடு வாராரே துஷ்டமான சாமியோடு பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகன் சின்ன பிள்ளை கருப்பனோடு 21 தேவாதேவன் 61 பந்திகளும் ஆடுதார பாடுதார ஆளாளி போடுவாரா ஆடுவாரா சத்தம் போடுவாரா கோலக்காரி சாலக்காரி
ராட்சுதையா வேலையனாரோ மாயாண்டி சுடலையோடு இந்தியாவது மாடனோடு மாட தலைவாய் மாடு ஆயிரத்தெட்டு மாடனுக்கு அதிகார திட்ட மாடு மாட சாமியோடு வேலையாச்சு விளையாடும் சமயமாச்சு மதியம் போல வச்சு வேலையில அறிவருக்கு பிறந்த பிள்ளை ஆயாண்டி சுடல ஐயா என்னோட குடும்பங்களே பிள்ளையிட்ட புலையனையே எடுத்து வாராரு களவு செய்த புலையனையே கருவறுத்து வருவாரா ஆபிசக்கு பின்னவளை ஆபூச போட்ட தெய்வம் ஆயாண்டி சுடலையோடு மாட சுவாமி அருக்கு வேலையனாரும் ராட்சுதையா ஒரு வந்து சுடலையோடு மாட சுவாமி மாட சாமியோடு மாட சாமி ஐயா ஆறாறு கருப்ப சுவாமி